கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஜெபம் செய்வோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீர். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்து எங்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த காலை வேளையிலே உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்து எங்கள் தேவைகளை சந்தித்து சகல தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் எங்கள் ஒவ்வொரு விலக்கி காத்து கொண்டே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் உண்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையின் மூலமாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் தாமே எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் தேவநாம மகிமைக்காக 10வது பாமலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே என்ற பாமலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லாரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை, ஆற்றலாய் காப்பரை தம் செட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார். இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவரருள்
கூப்பிரானை தேற்றிய தயவாளிரப்புவார் உள்வானாலை பேரன்பராம் பரபரந்தயவை சிந்திப்பாயே போதே போது போற்றிடுவாமை என் முழு உள்ளமேனியோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வார். இப்பொழுது மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 105 1 முதல் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாண்டரைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணியிருந்தவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ எப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்றர்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் 37 அதிகாரம் 28 முதல் 38 முடிய. யாத்ராகமும் 37 28 முதல் 38 முடிய வாசிக்க கேட்போம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பேருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடே, என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலையும், பயங்கரம் பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினால் என்ற இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை மேம்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய்
என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்தியன் பரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். செய்யும் தேவன் இருப்பதினார், பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அஞ்சிடேன் என்றுமே, ஜெயமே நான் அடைந்திடுவேன். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அதிசயம் காட்டி நங்க செய்தார். அவர் மாண்பினால் என்னை மாற்றி நீதம் அதிசயம் காட்டி நங்க செய்தார். ஜெயித்திடுவேன், மீட்டிடுவேன், தேவாவி என் மீது தங்குவார். ஜெயித்திடுவேன், மீட்டிடுவேன், தேவாவி என் மீது தங்குவார். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, சோதித்து அறியும் கர்த்தரிவர். தேர்ச்சி என்றும் உண்டாகும் காரியம் அவர் மீது சாடும்.
பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினா. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறவர்களையும் திருமண நாளை காண்கிறவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இவர்களுக்காக ஜெபித்துவிட்டு நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணராக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் நன்றியதலோடு உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்விலே பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நீர் போதுமானவராக நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்ல சுக பலன்களை தந்தீர். சகல தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி காத்து கொண்டே அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்வில் இந்த புதிய ஆண்டை காணும்படியான கிருபைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவரே கஷ்டங்களுக்கும் நோய்களுக்கும் வாதைகளுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டும். தங்கள் குடும்பங்களுக்கும் சபைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். உடைய நாமத்தினாலும் சபையின் சார்பாக இந்த அடியார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. விதமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையுடன் அருமையான திரு மாணிக்கம் அவர்களுக்காக நாங்கள் மீண்டும் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகமடைந்து வீட்டிற்கு வந்த பிறகும் கூட மீண்டுமாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியானுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கிருபையாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாக இறங்கும், பரிபூர்ண விடுதலை தாரும். இனி தீங்கை காணாதபடி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக தகப்பனே, சிவசாய்மனுக்காக ஆண்டவரே ரெவரன் குமாரதாஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் அவர்களுடைய நாவை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய நாவிலே கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான கட்டுகள் அறுக்கப்படவும், எல்லா நரம்புகள் ஆண்டவரே கர்த்தாவை உயிரிடையும். கர்த்தர் அவர்கள் வாயை திறந்து உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் பலவிதமான ஆண்டவரே தேவைகளோடு கூட இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆண்டவரே தொற்று நோய் வைரஸினாலே இந்த உயிர்க்குழி நோய் அநேகரை ஆண்டவரே கஷ்டத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே இந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஆண்டவரே தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல ஆண்டவரே மாநிலங்களிலும் இந்த தொற்று நோய் மிக அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரை தங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே கர்த்தாவை நீர் அவர்களுக்கு ஜீவனை தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக மருத்துவர்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நர்சஸ்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் கர்த்தர் தாமே நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க கர்த்தர் நீர் தடை செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த தொற்று நோய்க்கான ஆண்டவரை ஒரு ஏற்ற மருந்தை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் விடுதலையோடுமே ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் சுதந்திரத்தோடு தகப்பனே இந்த தேசத்திலே நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பல இடங்களிலே மழையினாலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். கடந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய மும்பை பட்டணத்திலும் மகாராஷ்டிராவில் பிற இடங்களிலும் ஆண்டவரே இந்தியாவின் பல மாநிலங்களிலே தகப்பனே இந்த இயற்கையின் சீற்றத்தினாலே தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் ஆண்டவரை இழந்து தவிக்கும் மக்களுக்கு வேண்டிய அடைக்கலத்தை நீர் தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை இவ்விதமாக இந்த இயற்கையின் சீற்றங்களெல்லாம் முற்றிலுமாய் ஆண்டவரை உடைய கட்டுக்குள்ளாய் நீர் வைத்து கர்த்தாவே இந்த தேசத்திற்கு நீர் சேமத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை நீர் தருவீராக. எங்கள் தேசத்தின் ஆண்டவரை ஜனங்களை நீர் ரட்சித்துக் கொள்வீராக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் நீர் அகற்றி எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரை ஒரு சேமத்தை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய 2 சபைகளின் ஜனங்களுக்காக தேவனுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக வியாபாரம் செய்கிறவர்களுக்காக
தங்களுடைய தனிப்பட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரை நான் உங்களுடைய சமூகத்திலே பாரத்தோடு வருகிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே நீர் தாமே ஆண்டவரை அவருடைய எல்லா விதமான ஆண்டவர் தேவைகளிலும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையின் எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விசேஷமாக வரக்கூடிய ஆண்டவரை 13ஆம் 14ஆம் தேதியிலே ஆண்டவரே எங்களுடைய கெத்கிப்பாடா திருச்சபையில் 42வது சபை நாளின் ஆயத்த கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த நாளில் நம்முடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்கிற ஊழியர்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அந்த நாளில் நம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி எங்களுடைய தேசத்தின் சுதந்திர தினத்தின் ஆண்டவரை மாலையில் கர்த்தாவே எங்களுடைய கெத்கிப்பாடா திருச்சபையின் 42வது திருச்சபையின் சபை நாளை நாங்கள் மிகவும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் இம்மட்டமாய் போதுமானவராக இருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரு சபைகளின் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே அருமையான திரு பால்ராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய உறவினர் ஆண்டவரை கர்த்தருக்குள் நித்திரடைந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரை அன்பானவர்களை கர்த்தாவை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தாவை நீதாமே ஒரு ஆறுதலையும் சமாதானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. அவருடைய கருத்தில் இந்த அருமையான வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளை நீர் கிருபையாக சந்திக்கிறீர். இம்மட்டும் சந்தித்தவர் இனியும் சந்திப்பீர் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்திலே உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான ஜெபங்களையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் மனப்பரவசனங்களை சொல்வார். கர்த்தருக்கு பயந்து அவன் மிக நடிக்குவன் எவன் அவன் பாக்கியவன். சங்கீதம் 128:1. நம்முடைய ஜனங்களை வண்ணாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136, 16, 17, 18. Amen. As the heavens and the earth were created completely, and in the west array, the God rested on the seventh day. Then God rested on the seventh day and made it holy, because he had rested by the work he had been doing. Then the shrubs were not appeared till now, and the plants did not had given fruits, because God has not sent rain on the earth, and no one was there to do work on the ground. So God made a man from the soil of the ground and breathed into his nostrils the breath of life, and the man became a living being. Genesis chapter 2 verse 1 to 7. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழிய நில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும். சங்கீதம் 1:1. Praise the Lord, praise all you nations. Exalt him, all you people. For great is his love towards us. His faithfulness of the Lord endures forever. Praise the Lord. Psalms 117. வசனங்களை சொன்ன நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 324 பாடுவோம். 324ஆம் பாமாலை பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
அதை காட்டுமாயேகோவா பரதீசியான நான் பலவீனன் இவ்வுலோகம் காடுதான் வானகாரம் தந்து என்னை போஷியும் தந்து என்னை போஷியும் ஜீவத்த நீரூற்றை நீர் திறந்து தாருமேன் தீபமீக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமேன் வல்லமீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே என்னை தாங்கும் இயேசுவே சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலுவேற்றி தந்து என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில் கீத வாழ்த்தல் ஓமக்கென்றும் பாடுவேன் ஓமக்கென்றும் பாடுவேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்கள் உள்ளத்திலே அவைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் அன்பு சபையாரை நான் இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஆராதிப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை இவ்விதமாக நமக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நம்முடைய வேத பகுதிக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முழுவதுமாக இங்கே யாக்கோபின் சந்ததியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வரலாறை பார்க்கிறோம். இந்த யாக்கோபின் வரலாறிலே முக்கியமாக இடம்பெற்ற ஒரு 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரம் யோசேப்பு. இந்த யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். யோசேப்பு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாலிபனாய் இருந்தான். எதற்கு முன்மாதிரியாய் இந்த யோசேப்பு இருந்தார்? தன்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு வாலிபன். எல்லா தீங்கையும் தன் மீது சுமத்தப்பட்ட வீண் பழியையும் அவன் சகித்து கொண்ட ஒரு யோசேப்பு. அது மாத்திரமல்ல, தேவ நீதியை நிறைவேற்றிய யோசேப்பு. தன் பெற்றோருக்கு பிரியமான ஒரு மகனாக இந்த யோசேப்பு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை காத்து கொண்டான். தீங்கை ஆண்டவர் நாம் மகிமைக்காக அவன் சகித்து கொண்டான். எல்லா விதமான பழியையும் அவன் சகித்து கொண்ட ஒரு அருமையான ஒரு வாலிபன், தன் பெற்றோருக்கு பிரியமான ஒரு மகனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்களை அவர்களை நல்ல வழியிலே அவர்களை நடத்துவதற்கு, அவர்களை திருத்துவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். ஆதியாகமம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே முக்கியமாக இந்த யோசேப்பு
அவன் ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு நீதிமானாக அவன் சிறு வயதிலிருந்தே வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மகன். அவன் செய்த காரியம் என்ன? தன்னோடு கூட இருக்கின்ற தன்னுடைய சகோதரர் செய்யக்கூடிய ஒரு பாவங்களை, தவறுகளை, குறைகளை அவன் அவனுடைய தகப்பனிடத்திலே சொல்லி வந்தான். பாருங்கள், ஒரு குடும்பத்திலே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால் அல்லது வழிமாறி அவர்கள் வாழ அவர்கள் முற்பட்டால், தேவனுக்கு பிரியமான பயந்த எந்த ஒரு நபரோ அவர்களை ஒரு தேவனுடைய சித்தத்திற்கு கொண்டு வருவதற்கதாக அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அதை தான் இங்கே யோசிப்பு செய்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் அவன் செய்யக்கூடிய காரியங்கள், அவருடைய துன்மார்க்கத்தை அவருடைய தகப்பனுக்கு அவன் சொல்லி வந்தான். எப்படியாவது என் சகோதரர்கள் அவர்கள் மனம் மாற வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு யோசிப்பு அதை செய்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு வாலிபனாய் இருக்கிறான் என்று சொல்லி இந்த 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரருடனே கூட அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எவ்விதமாக தாவீது அந்த வாலிப வயதிலே ஆடுகளை வைத்து கொண்டிருந்தாரோ அதே போல இந்த யோசேப்பும் தன்னுடைய 17 வயதிலே தன் சகோதரரோடு கூட அவன் ஆடுகளை வைத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 2வதாக பார்க்கிறோம், இந்த யோசேப்பு அவன் தன்னுடைய தகப்பனாலே அவன் அன்பு கூறப்பட்டான். அவன் தகப்பனை அதிகமாக நேசித்தார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். பாருங்கள், முதிர் வயதிலே இந்த யாக்கோபுடைய கிட்டத்தட்ட 91 வயதிலே இந்த யோசேப்பு பிறக்கிறதை பார்க்கிறோம். வயதான நாளிலே முதிர் வயதிலே பிறந்த அந்த குழந்தையின் மேலே பொதுவாக எல்லா பெற்றோருக்கும் மிகவும் பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த யாக்கோபு செய்த ஒரு தவறு என்ன? தனக்கு தேவன் கொடுத்திருக்கும் 12 பிள்ளைகளையும் அவன் சமமாக எண்ணாதபடி, சமமாக அவர்களை அவன் அன்பு பாராட்டாதபடி, எல்லாருக்கும் முன்பதாக அங்கே ஒரு நபரை, ஒரு மகனை அவன் அதிகமாக நேசித்து மற்றவர்களை ஒரு அந்த நேசத்திற்கு குறைவாக அவன் அன்பு பாராட்டின ஒரு காரியத்தை பார்க்க. இதனாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே பிள்ளைகளின் மத்தியிலே பாரபட்சத்தை காட்டக்கூடாது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்த பாரபட்சம் காட்டக்கூடாது, பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. விதமாய் காட்டும் பொழுது 2 விதமான விளைவுகள் வரும். யாரை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அவர்கள் தங்களை உயர்த்தி மேன்மை பாராட்டுவார்கள். மற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பொறாமையிலும் விரோதத்திலும் அவருடைய வாழ்விலே ஒரு பகையையும் பகர்த்துவிடும். இதை பெற்றோராகிய நாம் மிகவும் கவனமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது தேவ ஞானத்தை தேட வேண்டும். ஒரு சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய பாசம், அன்பு அதிகமாய் காணப்பட்டாலும் வெளிப்படையாய் அதை காட்டாதபடி, வெளிப்படையாக அதை மற்றவர்களுக்கு உணர்த்தாதபடி நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் சமமாக நாம் எண்ணி அவர்களை நாம் நடத்த வேண்டும். எல்லாருக்கும் சமமான ஒரு உரிமையும், சமமான அன்பையும், சமமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டும். இங்கே யாக்கோபு அதை செய்ய தவறினதினாலே, யோசேப்பை மட்டும் அவன் அதிகமாக அவன் நேசித்ததினாலே, அதிகமாக நேசித்து அதனுடைய அடையாளமாக இந்த யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை அவனுக்கு கொடுக்கிறான். இந்த பலவர்ண அங்கி மிகவும் விலையேறப்பட்ட ஒன்று, மிகவும் விலையுயர்ந்த ஒன்று, அபூர்வமான ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு ஆசாரியன் அணியக்கூடிய ஒரு பரிசுத்தமான, உன்னதமான, கனமான ஒரு அங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற 11 அவருடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொள்கிறார், பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், இதனுடைய விளைவு என்ன? யோசேப்பு தன் சகோதரர்களால் அவன் விரோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாருங்கள்,
தன்னுடைய தகப்பனுடைய செயல், யோசேப்பு அதிகமாக தங்களுடைய தகப்பன் நேசித்ததினாலே இவர்கள் அவனை பகைக்கிறார்கள். அவனுடைய பட்சமாய் பேசவில்லை, அன்போடு பேசவில்லை. யோசேப்பும் நம்முடைய சகோதரன் தானே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக அவனை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். யோசேப்பு அவனுடைய சகோதரர் பகைப்பதற்கு, இந்த யோசேப்பை விரோதிப்பதற்கு 3 முக்கியமான காரணங்களை நாம் இந்த ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதலாவது 37 அதிகாரம் 2 வசனத்திலே பாருங்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இவர்களுடைய குற்றங்களை, குறைகளை அவனுடைய பெற்றோரிடத்திலே சொன்னதினாலே யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், ஆதியாகமம் 37 அதிகாரம் 3 வசனத்திலே அடுத்த ஒரு காரணத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே செய்வித்தான். பாருங்கள், இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த யோசேப்புக்கு ஒரு விசேஷமான ஒரு சலுகை கொடுக்கிறான். இந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன? யோசேப்புக்கு ஒரு விசேஷமான ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்தது நிமித்தமாக தங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி மற்ற 11 சகோதரரும் இந்த யோசேப்பை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். மூன்றாவது ஒரு காரணம், ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். பாருங்கள், மூன்றாவது ஒரு காரணம், இந்த யோசேப்பு அவன் கண்ட 2 சொப்பனங்கள். முதலாவது ஒரு சொப்பனம், ஒரு வயல்வெளியிலே இந்த யோசேப்பும் அவனுடைய 11 சகோதரரும் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறுவடை செய்து அரிக்கட்டுகளை அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் பொழுது 11 அரிக்கட்டுகளும் கீழே விழுந்தது. இவனுடைய அரிக்கட்டு நிலையாய் நிற்கிறது. யோசேப்பு நிலையாய் நிற்கும் ஒரு அரிக்கட்டு. இந்த 11 சகோதரர்களுடைய அரிக்கட்டும் கீழே விழுந்து வணங்கினது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த ஒரு சொப்பனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை தகப்பனிடத்திலும் சகோதரிடத்திலும் சொல்கிறான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். மூன்றாவது ஒரு சொப்பனம், இது வானத்திற்குரிய ஒரு சொப்பனம். முதலாவது ஒரு சொப்பனம் பூமிக்குரிய வயலை சார்ந்த ஒரு சொப்பனம். இப்பொழுது வானத்திற்குரிய ஒரு சொப்பனத்திலே அவனை என்ன பார்க்கிறான்? சூரியனை காண்கிறான், சந்திரனை காண்கிறான், நட்சத்திரங்களை காண்கிறான். இவைகளெல்லாம் ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார்? காலங்களை நாம் நிர்ணயிப்பதற்காக. பகலிலே சூரியனை நமக்கு ஒளி கொடுப்பதற்கும், இரவிலே சந்திரனை கர்த்தர் படைத்தார். நட்சத்திரங்களையும் கணக்கிடுவதற்கும், இன்றைக்கு அந்த நட்சத்திரங்களை வைத்துதான் விமான மார்க்கத்தையே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோசேப்பு என்ன சொல்கிறான்? சூரியன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபை குறிக்கிறது. சந்திரன் அவனுடைய தாயாரை குறிக்கிறது. மற்ற 12 நட்சத்திரங்களும் யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களையும் குறிக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த சூரியனும் சந்திரனும் இந்த 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை சுற்றிலும் வணங்கின என்று இந்த சொப்பனத்தை தன் தகப்பனிடத்திலும் சகோதரனிடத்திலும் சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களை பற்றி தகப்பனிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியம், தங்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை யோசேப்புக்கு விசேஷமான ஒரு அங்கியை தகப்பன் கொடுத்தார். அது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்களிலே இந்த 11 சகோதரர்களும் யோசேப்பை மிகவும் அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 18 முதல் 22 முடிய நாம் பார்க்கும் ஒரு காரியம் என்ன? இந்த தன் சகோதரருக்கு
சகோதரர் யோசேப்புக்கு விரோதமாக ஒரு துர் ஆலோசனை பண்ணுகிறார்கள். எப்படியாவது இந்த யோசேப்பை தீர்த்து கட்ட வேண்டும், அவனை கொன்றுவிட்டால், அவனை இல்லாமல் ஆக்கிவிட்டால் அவன் கண்ட சொப்பனங்கள் என்ன ஆகும் என்று சொல்லி அவர்களே நிர்ணயித்து அவர்களே தவறாக ஒரு ஆலோசனை பண்ணி இப்பொழுது யோசேப்பு அவன் தன்னுடைய எல்லா விதமான உணவு பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு ஆடு மேய்க்க சென்ற 11 சகோதரர்களையும் சந்திக்க அவனுடைய தகப்பன் அனுப்புகிறார். அவன் தேடி அலைந்து திரியும் பொழுது தோத்தானிலே அவனுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்கள் என்று சொல்லி யாரோ ஒரு அந்நியன் சொன்ன அந்த சூழ்நிலையிலே யோசேப்பு இப்பொழுது அவர்களை தேடி போகிறான். எதற்காக தேடி போகிறான்? ஒன்று, அவர்கள் பசியை ஆற்ற வேண்டும். தன்னிடத்தில் உணவு இருக்கிறது, சகோதரர்கள் பசியாக இருப்பார்கள், தேவையோடு இருப்பார்கள், அவளோடு செல்கிறான். என்னை பகைத்தாலும் பரவாயில்லை, என்னை நேசிக்கவிட்டாலும் பரவாயில்லை, நான் என் சகோதரர்களை நேசிப்பேன். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ அன்பு. இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களை நேசித்ததினாலே, அதிகமாய் அவரிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே வேகமாய் அவன் ஓடி சென்று தன் சகோதரர்களை சந்திக்க செல்கிறான். செல்லும் பொழுது பாருங்கள், இப்பொழுது அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை அவர்கள் கொல்ல வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள், அவன் கண்ட சொப்பனத்தை நிறைவேற்றுவது எப்படி, அதை நிறைவேற்றாமல் ஆக்க வேண்டும் என்றால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த 11 சகோதரர்களும் இந்த யோசேப்புக்கு விரோதமாக ஒரு குழியிலே போடும்படியாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். யோசேப்பு ஆவலோடு அவர்களை தேடி வருகிறான். ஆனால் ஆவலோடு தேடி வந்தவனை அவனிடத்திலிருந்து உணவு பண்டங்களெல்லாம் வாங்கி அவர்கள் சாப்பிடும் பொழுது அவன் என்ன செய்கிறார்கள்? ரூபன் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு அருமையான ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 21-22 விதமாக நாம் வாசிக்கிறோம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். பாருங்கள், ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை, வழியை உண்டு பண்ணி யோசேப்பினுடைய உயிரை காப்பாற்றுகிறார். 10 சகோதரரும் நினைக்கிறார்கள் இவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும். அதில் இந்த ரூபன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எப்படியாவது யோசேப்பை காப்பாற்ற வேண்டும், தன் தகப்பனிடத்திலே அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த குழியிலே போட்டு விடுங்கள், அவனை கொல்ல வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம் என்று சொன்ன உடனே எல்லாரும் சரி என்று சொல்லி இந்த யோசேப்பை அந்த குழியிலே போட்டுவிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை அவர்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை இதை இந்த ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள், நம் மனதிலே நினைவு வைத்து பார்ப்போம், நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வருவோம். தங்களுக்கு அன்போடு கூட ஒரு வாஞ்சையோடு கொண்டு வந்த இந்த உணவை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அங்கே அந்த யோசேப்பு கதறுகிறான், கெஞ்சி கேட்கிறான், என்னை விட்டு விடுங்கள், அந்த மாதிரி என்னை விட்டு விடுங்கள், நான் பிழைக்கட்டும், என்னை கொண்டு விடாதீர்கள், கதறி கொண்டிருக்கிறான். இவர்கள் களிப்போடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மன கடினம். காரணம், இவர்களுக்குள்ளே இருந்த யோசேப்புக்கு விரோதமாக இருந்த பகை, விரோதம், பொறாமை மிக ஆபத்தான ஒரு காரியம். யாருக்கு விரோதமாக? குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் யாருக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளாமலும் நமக்கு விரோதமாய் யாரு பொறாமை கொண்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த பொறாமை அவர்களை அந்த குழிக்குள்ளே அந்த யோசிப்பை தள்ள வைத்து விட்டது. உச்சகட்டமான பொறாமை, கொன்றுவிட வேண்டும். ரூபன் சொல்லுகிறான், குழியிலே போட்டு விடுங்கள். அடுத்ததாக பாருங்கள், அங்கே யூதா அவன் வருகிறான். அந்த யூதா என்ன செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். எல்லாருக்கும் மூத்த சகோதரன் இந்த யூதா. அவன் என்ன சொல்லுகிறான்? நாம் இந்த குழியிலே அவனை போட்டு விடாமல் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வர வேண்டும் என்றால் அந்த இஸ்மவேலருக்கு நாம் அவனை விட்டு போட்டு விடுவோம். அந்த இடத்திலே, அந்த வனாந்தரத்திலே இஸ்மவேலர் அவர்கள் அங்கே எது தேசத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து இந்த யோசேப்பை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணினாலே அவர்கள் இந்த யூதாவின் வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கிறார்கள், இணங்கி நடக்கிறார்கள். இவ்விதமாக ரூபனின் மூலமாகவும் யூதாவின் மூலமாகவும் யோசேப்பை மரணத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் யாரை கொண்டும் எந்த விதமான சூழ்நிலையை கொண்டும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். அதற்கு இந்த யோசேப்பு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆதியாகமம் 37 அதிகாரம் 28 வசனத்திலே பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்திற்கு அவன் விற்கப்படுகிறான். இந்த இஸ்மவேலர் என்ன செய்கிறார்கள்? எகிப்துக்கு போய் அங்கே பார்வோன் அரண்மனையில் இருக்கின்ற போத்திபாருடைய வீட்டிலே அவனை அடிமையாக விட்டு விடுகிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், இவர்கள் எல்லா விதமான காரியங்களை செய்துவிட்டு அவள் செய்த ஒரு காரியம் என்ன? யோசேப்பனுடைய அங்கியை கழற்றிவிட்டு ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்திலே அவனுடைய அங்கியை தோய்த்து இப்பொழுது தகப்பனிடத்திலே கொண்டு போகிறார்கள். ஆதியாகமம் 37 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கிறோம். இந்த 11 சகோதரரும் தங்களுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் அந்த கிழிந்து போன அங்கியை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது எங்களுடைய சகோதரன் என்று சொல்லவில்லை, இது உம்முடைய குமாரனுடைய அங்கியா என்று பாரும் என்று சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 37 அதிகாரம் 36 வசனத்திலே அந்த இஸ்மவேலர் மீதியானியர்களுக்கு அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இந்த மீதியானியர் யார்? ஆபிரகாமுக்கும் கெத்துராலுக்கும் பிறந்த ஒரு சந்ததியின் வம்சம்தான் இந்த மீதியானியர். இவர்களுக்கு இந்த யோசேப்பு மீண்டுமாக அடிமையாக விற்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வாழ்விலே தான் ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் காரணமில்லாமல் பகைக்கப்படுகிறான், காரணமில்லாமல் பழி சுமத்தப்படுகிறான், காரணமில்லாமல் தண்டிக்கப்படுகிற இந்த யோசேப்பு அவன் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று பொறுமையோடு அவன் சகித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரம் 21-22 வசனங்களிலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் மொழியிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பாருங்கள், யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். இது நிமித்தமாக யோசேப்பு தனக்கும் தன் சந்ததிக்கும் தன் தகப்பனுடைய சந்ததிக்கும் தன்னுடைய சகோதரர்களுடைய சந்ததியும் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் இந்த யோசேப்பை பயன்படுத்துகிறார். பயன்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பை பக்குவப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த தொற்று நோய் நமக்கு ஒரு ஆயத்தத்தின் காலங்களாக இருக்கலாம். ஒருவேளை யார் சொல்ல முடியும்? இந்த தொற்று நோய்க்கு பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்முடைய திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாம் மிகவும் உன்னதமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் வழிநடத்தும் பொழுது அதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதையிலே நம்மை பக்குவப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டான். குழியில் போட்டாலும் சரி, என் ஆண்டவரை விசுவாசிப்பேன், என் ஆண்டவரை நேசிப்பேன். என்னை விற்றாலும் சரி, என் ஆண்டவரை மறக்க மாட்டேன். அங்கேயும் பாருங்கள், ஒரு பழி சுமத்தப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் தவறே செய்யாத, குற்றமே செய்யாத ஒரு சூழ்நிலையிலே அவனை குற்றப்படுத்தி இந்த போத்திபாரின் மணி அவனுக்கு சிறை தண்டனையை வாங்கி கொடுக்கிறார். பார்வோனின் கோபம் பல மடங்கு இந்த யோசேப்பின் மேலே அதிகரித்த ஒரு சூழ்நிலையிலே இந்த பார்வோனுடைய அந்த சிறைச்சாலையில, அரண்மனையின் சிறைச்சாலையிலே அவன்
வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கேயும் ஆண்டவர் அந்த வேலைக்காரனின் மூலமாக அவனுக்கு ஒரு தயவை பாராட்டுகிறார். இந்த பார்வோன் கண்ட தரிசனத்தை, அர்த்தத்தை இந்த யோசேப்பு தேவனுடைய துணையோடு கூட எல்லாவற்றையும் அவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். மனிதர்கள் அறியாத ஒரு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்த வல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை யோசிப்பு அறிந்து கொண்டான். அவ்விதமாக பஞ்ச காலத்திலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக தானியத்தை சேகரிப்பதற்கு 7 வருஷங்களை கர்த்தர் செழிப்பான ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அதனாலே இந்த யோசேப்பின் மூலமாக இந்த பார்வோன் செய்த காரியம் என்ன? எல்லா களஞ்சியங்களையும் அவன் நிரப்புகிறான். விளைச்சல் அதிகமாக இருந்த 7 வருஷங்களில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த பிறகு 7 வருஷங்கள் பயங்கரமான பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பஞ்ச காலத்திலே இந்த யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய சகோதரனுடைய சந்ததிகளுக்கும் வம்சத்திற்கும் அவன் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். தனக்கு தீமை செய்தாலும் தீமை செய்தவர்களுக்கு யோசேப்பு நன்மை செய்தான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களிலே யாக்கோபு அவன் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக 12 குமாரர்களையும் அழைத்து அவரை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கிறான். வாசிப்போம். யோசேப்பு கணிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கணிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வெல்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மணியுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருக்கிறது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. நாங்கள் யோசேப்பை குறித்து இந்த யாக்கோபு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்ன? இந்த யோசேப்பு ஒரு கனித்தரும் செடி, ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. அவன் தவறாமல் கனி தருவான், மற்றவர்களுக்கு பயனை தருவான், நன்மை செய்வான். அவன் ஊற்றண்டையிலே உள்ள ஒரு கனி தரும் செடி. எந்த ஒரு வறட்சியிலும் அவன் கனி கொடுப்பான். எந்த ஒரு வறட்சியிலும் அவன் செழிப்பாக அங்கே நிற்பான். தனக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும், அந்த எகிப்து தேசத்திற்கும் அனைத்திற்கும் அந்த நாட்களிலே இந்த யோசேப்பின் மூலமாக தானியம் ஆண்டவர் கொடுத்தார். இதோட ரகசியம் என்ன? இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணிக்க அவன் பழகி கொண்டான். யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாக இருக்கிறாங்க. எதற்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்கு. யோசேப்பை 20 வெள்ளி காசுகளுக்கு விட்டார். இயேசுவை இந்த யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கிறான். எல்லாம் நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு நீங்கள் வீட்டிலே ஒரு வேத ஆராய்ச்சி பாடமாக நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அநேக ஒப்புமைகள் ஒற்றுமைகள் இருக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏகமான தேவசனங்களே, இந்த நாளிலும் கூட யோசேப்பினுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். தன் மீது காரணம் இல்லாமல் சுமத்தப்பட்ட பழிகளை அவன் ஏற்றுக்கொள்ள அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். மாத்திரமல்ல, தனக்கு தீமை செய்த தன் சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்தான். கடினமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை வழிநடத்தும் பொழுது எல்லா கடினமான ஒரு நிலைமையிலும் கர்த்தரை விசுவாசித்தான். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் எல்லா விதமான காரியங்களிலும் அவன் காரிய சக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எல்லாவற்றையும் செய்தவைகளை கர்த்தர் நிறைவேற்றினான், வாய்க்க பண்ணினான்.
எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளின் மத்தியிலே யோசிப்பை போல தேவனுக்கு என்று நாம் நிலைத்து நிற்போம். கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடியாத கிருபைகளை தந்தீரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்வுக்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பு தன்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் எவ்விதமாக அவன் கடந்து சென்ற பாதைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க முடியாத கிருபைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோராலே அவன் கனப்படுத்தப்பட்டவன், பெற்றோரை அதிகமாக நேசித்தவன், பெற்றோர் அவனை அதிகமாக நேசித்தார்கள். தன் சகோதரர்களை நேசித்ததினாலே அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் கடந்து சென்றவர்களை சந்திக்கும்படியாய், அவர்கள் பசியை ஆற்றும்படியாய் ஆண்டவரை அவர்களை சந்திக்க சென்ற யோசிப்பு. குழியின் அனுபவம், சிறையின் அனுபவம், பழி சுமத்துதல் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தன் விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்ட யோசிப்பை போல இந்த நாட்களிலே தகப்பனே, இந்த தொற்று நோயினாலே ஆண்டவரை நாங்கள் முடங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லாதபடி, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு முக்கியமான சத்தியம், பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் அர்ப்பணிப்பையும், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ளே நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தேவநாம மகிமைக்காக 187வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். தந்தே நின்னை இயேசுவே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே இந்த நிறமே உமக்கே தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை, தாங்கியருளும் தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, உலகோர் என்னை நேரோக்கி பலமாயுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட குடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திற்கும் ஆளும் தேவனை அடியேனும் எல்லாம் செய்திடும். தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிடும், இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, ஒன்றும் இல்லை நானையா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷர் கழித்த ஆவியால் இன்றே அழியனை நிரப்பும். தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நிறமே உமக்கே, தந்தேன் என்னை, இயேசுவே இந்த
எல்லாமே உமக்கே. ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற 13ஆம் 14ஆம் தேதிகளிலே நம்முடைய கிட்கிப்படா திருச்சபையின் 42வது சபை நாள் ஆயத்த கன்வென்ஷன் கூட்டங்கள் மாலை 7 மணிக்கு ஆரம்பம் ஆகிறது. எனவே முதல் நாளிலே சகோதரர் மோசஸ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள். 14ஆம் தேதி அருள் திரு ஜெசு கருணாகரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சபை நாள் ஆராதனை 6 மணிக்கு நாம் அதை லைவ் ஸ்ட்ரீமாக நாம் பார்ப்போம். அந்த நாளிலும் அருள் திரு டாக்டர் டி ஜெயராஜன் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே சிறப்பான பாடல்கள் உண்டு. எனவே சபையார் அனைவரும், உங்களுக்கு மற்றவர்கள் அறிந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 13-14 கன்வென்ஷன் கூட்டம், 15ஆம் தேதி 42வது சபை நாள் ஆராதனை நம்முடைய கிட்கிப்படா சபை கொண்டாடுகிறது. சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையை நீங்கள் ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இந்த நாட்களில் மிகவும் அவசியமானால் நாம் வெளியே சென்று நாம் பாதுகாப்போடு வருவோம். ஒருவருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், கேட்ட செய்திகள், சிந்தித்த வசனங்கள், ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விசேஷமாக வருகின்ற 13-14 ஆகிய தினங்களிலே இருக்கின்ற கன்வென்ஷன் கூட்டங்களிலும் 15ஆம் தேதியிலே இருக்கின்ற கிட்கிப்படாவை 42வது சபை நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தீங்கு கிருமிகளை விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து என்று உங்களிலே நிலைத்திருக்க கடவுளே. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இப்ப கடவோம். ஆமென்.
கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனைகளை பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.